பேதுரு வந்து மீன் பிடிக்கிற ஆளு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இனி உன் மீன் கிடையாதுப்பா, நீ வந்து மனுஷரை பிடிக்க வேண்டிய ஆளு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க. ஆமென். அப்படின்னா கடவுள் உங்களை குறித்த காரியங்களை நான் யாருப்பா அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். அதையும் சொல்லு. எப்படி தெரியுமா நிறைச்சாரு, படகை நிறைக்கிறாரு. நீ ஏன் பின்னால வந்தீங்கன்னா இது மாதிரி நிறைச்சுதான் உன்னை அனுப்புவேன். ஆமென். ராபா சேலப்ரா காத்தாரலியா ரேகேசலா பிரதாரையா. நீங்க சொல்றாரு ஆகிலுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. இப்போ நம்ம ஏன் சபைக்கு வர்றோம்? நிறைய விஷயம் இருக்கு. இப்போ மரியாளுக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, நீங்க இங்க வந்தா உங்களுக்கு வார்த்தை வரும். ஆமென். என்ன செய்யறதுன்னு தெரியாது. பேதுரு ஆரம்பத்தில் எங்க இருந்தாரு? உலகத்துல தான் இருந்தார். அவர் ஒரு மீன் பிடிவராக இருந்தார். அன்னைக்கு முழுது பிரயாசப்பட்டிருக்காரு, ஒன்றும் இல்லை. இப்போ பேதுருவின் படகு கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து வர்றாரு. இறங்கி வந்துட்டு கொஞ்ச நேரம் பேதுருவின் படகை வாங்கி பிரசங்கத்தை முடிக்கிறாரு. இப்போ பேதுருவும் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாரு. பிடிச்சதுக்கப்புறம் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, வலைகளை ஆழத்தில் போடுங்கள் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் கூட ஒன்றுமே கிடைக்கல. நான் நிறைய பிரயாசப்பட்டேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்குறேன். முழுதுன்னா அதை அப்படி சொல்கிறோம். அன்னைக்கு நான் சொல்கிறேன், சில வருஷங்களாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், சில ஆண்டுகளாக இது நடக்குமா முடியாதான்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப பிரயாசப்பட்டேன், என் பலத்தில் ஒன்றும் முடியல. ஆனால் இப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ஆனால் வலைய போட்டார், திரளான மீன்களை பிடித்தார். 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார். ராபா சோப்பு பாராடி ரிகேசாலா பிராகோபாசா. நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை உடையவனாக சொல்கிறேன், சில பிரயாசங்களுக்கெல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ரீபா சேட்டு, இனி நான் என்ன சொல்றேனோ அந்த வார்த்தையின்படி செய். வலைகள் நிரம்ப ஆரம்பிக்கும், படகுகள் நிரம்ப ஆரம்பிக்கும், பார்க்கிறவர்கள் எல்லாம் பிரமிப்பட ஆரம்பிப்பார்கள், ஆச்சரியப்பட வைக்கிறவர்கள். ஆமென். ரிசீவ். அப்போ இப்போ இந்த வார்த்தையின்படி கேட்ட உடனே என்னாச்சு, நடந்துச்சு. ஏன் வர்றோம்னா நாம் யார் என்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு வர்றோம்னா கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம். எனக்குள்ள என்ன இருக்கு? பேதுரு வந்து அது வரைக்கும் மீன் பிடிக்கிறவரை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அவரும் அப்படி தான் நினச்சிருக்காரு, நம்ம மீன் பிடிக்கிறது தான் வந்திருக்கிறோம், நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, மீனெல்லாம் பிடிச்சிட்ட, வலையெல்லாம் நிறச்சிட்ட. இப்போ சொல்கிறாரு, இனி நீ மீன்களை பிடிக்காத, பயப்படாத, நீ இனி மனுஷரை பிடிக்கிறவளா இவனை மாற்றுவேன். உங்கள் அழைப்பை குறித்த தீர்க்க தரிசனமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சபையில் வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறேன். ஆமென். நாம் எதற்காக பிறந்தோம்? என்னுடைய அழைப்பு என்ன? அரசியலா, இல்லை தேவனுக்கு ஊழியம் செய்யணுமா, இல்லை பிஸ்னஸ் மேனாக வரணுமா, இல்லை ஒரு நல்ல அரசு அதிகாரத்துவத்தில் வரணுமா, இல்லை நல்ல ஃபோர்ட்ஸில் இருக்கணுமா? எல்லாமே எங்கே இருக்கு? சபையில் இருக்கு. ஆமென். அதெல்லாம் சொல்றாரு, பேதுரு வந்து மீன் பிடிக்கிற ஆளு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இனி உன் மீன் கிடையாதுப்பா, நீ வந்து மனுஷரை பிடிக்க வேண்டிய ஆளு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க. ஆமென். அப்படின்னா கடவுள் உங்களை குறித்த காரியங்களை நான் யாருப்பா அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். அதையும் சொல்லு. எப்படி தெரியுமா நிறைச்சாரு, படகை நிறைக்கிறாரு. நீ ஏன் பின்னால வந்தீங்கன்னா இது மாதிரி நிறைச்சுதான் உன்னை அனுப்புவேன். ஆமென். ராபா சேலப்ரா காத்தாரலியா ரேகேசலா பிரதாரையா. அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். என் சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தையின்படி ஒன்று செய்ய போகிறேன். அப்படி தான் சொல்ல மரியாதை சொல்கிறாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாங்க. ராஜா பிறந்துட்டார். ஆமென். கர்ப்பவதி ஆயிட்டாங்க. நடக்கவே முடியாதுன்னு டாக்டரோ இல்லை வேறு யாரோ, இதெல்லாம் முடியாதுப்பா, உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது, அப்படி யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம், ஆனா வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை உங்களை கொண்டு செல்லும் என்று சொல்லுகிறேன். ஆமென். அப்போ